2026 ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் உதகை தொகுதியில் போட்டி போடுகின்ற காங்கிரஸ் வேட்பாளர், மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியினுடைய காங்கிரஸ் வேட்பாளர் திரு பி. ராமச்சந்திரன் அவர்களுக்கு கை சின்னத்திலே வாக்களிப்பீர் என்று மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியுடைய கட்சிகள், தோழர்கள் அனைவரும் மக்கள் மத்தியிலே வாக்குகள் சேகரித்து கொண்டிருக்கிற இந்த நேரம், ஏன் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிய வேட்பாளராகிய ராமச்சந்திரனுக்கு கை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்பது தெல்ல தெளிவாக இந்த பகுதி மக்கள் உள்வாங்க வேண்டும் என்பதுதான். கடந்த 11 ஆண்டு காலமாக, 10 ஆண்டு காலமாக ஒன்றிய ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற மதவாத அரசாங்கம், பிஜேபி அரசாங்கம் மக்களுக்கு எதிராக கடுமையான கருப்பு சட்டங்களும் அதோட மதவாத நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு மக்களை பிளவுபடுத்தி இந்தியாவினுடைய அரசியல் அமைப்பு சட்டத்தையும் மதசார்பின்மையும் சீர்குலைக்கும் தன்மையிலே செயல்பட்டு கொண்டிருக்கின்ற பிஜேபிக்கு எதிராக, ஒன்றிய அரசாங்கத்துக்கு எதிராக, RSS சங்கு பரிவாரனுடைய நடவடிக்கைக்கு எதிராக நாட்டினுடைய மதசார்பற்ற மக்களை ஒன்று திரட்டி இந்தியாவை பாதுகாப்பது, இந்தியாவினுடைய அரசியல் அமைப்பை பாதுகாப்பது, இந்தியாவினுடைய ஒற்றுமையை பாதுகாப்பது, இந்தியாவில் இருக்கின்ற அத்தனை மத நண்பர்களுக்கும் உரிமையோடு வாழ்வதற்கான உரிமையை வென்றெடுப்பதற்காக தமிழகத்திலும் அதற்கெதிராக ஒன்றிய அரசாங்கத்தினுடைய மதவாத நடவடிக்கைக்கு எதிராக போராடி கொண்டிருக்கின்ற தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடைய தலைமையில அமைந்திருக்கின்ற மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியினுடைய வேட்பாளராக இந்த உதகை பகுதியில போட்டி போடுகின்ற ராமச்சந்திரன் சாதாரண உழைப்பாளி மக்கள், சாதாரண விவசாய மக்கள், அந்த மக்கள் மத்தியிலே மக்கள் நீண்ட காலமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற சமூக சேவை பணி செய்து கொண்டிருக்கின்ற அன்பு நண்பர் ராமச்சந்திரன் அவர்களுக்கு உங்களுடைய பொன்னான வாக்குகள் கைப்பத்தி சின்னத்திலே வாக்களித்து மிக பெரிய பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே